அம்மா தான் நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? ஏமா அந்த கஷ்டம்? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கன்னா வெளியில படிக்கிற இதுக்காக அவசரமா ஏதாவது பேசுறதுக்காக அவசரம். ஏமா போய் இவ்வளோ கஷ்டப்பட முடியாதுங்க? கஷ்டமா வேண்டாமா? ஒன்றும் இல்லைம்மா. எதுக்காக நான் வசனம்னா பிள்ளைங்களுக்கு கல்வி தரம் கொஞ்சம் கம்மியாகி டைம் அவங்களுக்கு இல்லை. அதான் காரணம். குறைஞ்ச நேரத்தில் நிறைய படங்களை படிக்கிற மாதிரி அதனால அவங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம நேரம் கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம பள்ளி குழந்தைங்களை பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்க வர சொல்லி தரமான கல்வியை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி வர சொல்லுவோம். தரமாக வர சொல்லி இன்னும் ஒரு 10 பெற்றோரை வர சொல்லி நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தரமான கல்வியை நான் சொல்லித்தரேன். வழியை நான் சொல்லுவேன். வேறு ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை திருத்திக்கணும். தவறுகள் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நான் என்னோட குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நீங்கள் ஓகே ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. நீங்கள் வருஷம் அதுக்காக வருஷம் நீங்கம்மா வருஷப்படுவீங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அந்த மாதிரி நம்ம பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களாம் அந்த மாதிரி தப்பான போக நான் சொல்ல மாட்டேன். அவன் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவசியம் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். நீங்கள் அடாடாடாடாடாடா இவளுக்கு எங்க தான் போனாளுங்க? இவ பாட்டுக்கு இவ இந்த பக்கம் போறா, அவ பாட்டுக்கு என்னடா ஸ்கூலுக்கு போறேன்ட்டு போறா. இது என்னதான் நினைச்சிட்டு இருக்காளுங்க? இது என்ன ஊடு நினைச்சிருக்காளா இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க? போட்டது போட்டபடியா கிடக்குது. அங்க பாத்திரம் பண்ண ஒன்றும் தேய்க்கல, இங்க துணிமணி துவைக்கிறதுல கிடக்குது, மாவு அரைச்சது அரைச்சபடியா கிடக்குது, இந்த கிரைண்டரை கூட கழுவல. இவளுக்கு என்னதான் வேலை பார்க்கறா எனக்கு ஒன்றும் புரியலையே. பொண்ணு அப்படி என்னத்தை தான் படிக்க வைக்கிறாளோ தெரியல. படிப்புன்னு படிச்சதுங்களா என்னத்தை சாதிக்க போகுதுங்க? பெரிய அப்படியே உத்தியோகம் பார்க்க போகுதுங்களா இல்லை நம்மளை உட்கார வச்சு சோறு போட போகுதுங்களா? நல்லா போனாளுங்க ஸ்கூலுக்கு. எங்க காலத்துலேயும் நாங்களும் தான் இருந்தோம். இப்படியா போக வேண்டியதான் ஸ்கூலுக்கு? வீட்டு வேலையை முடிச்சு விட்டுல போகணும். சரி அவ தான் இல்லை, இவ பிற்கால மருமாவான்னு பேர்ல ஒருத்தி இருக்கிறாளே, ஏன் அவ செய்ய வேண்டியதானே? அவளும் மேடாமணி கேட்டா துணி தைக்க போயிடுறது. வீட்டில் ஏதாவது ஒரு வேலைனாக்கா இந்த சாக்கை வச்சுக்கிட்டு போயிடுறது. ஒன்றும் பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு வயசானவன் நான் கடந்துக்கிட்டு அல்லாடிட்டு இருக்கிறேன். நல்லா வந்தாளுகடி அம்மா மருமகன்ட்டு. என்ன பண்றது? ஏன் தலையெழுத்து. அழுதாலும் ஃபுல்லா அவதான் பெத்தாகணும். இதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் போய் என் வேலையை பார்க்கறேன். இப்படி சொல்லணும் பிள்ளைய போட்டு இருப்பாங்க. ஆமா சொல்லுமா. படிக்க வைக்கணும். எனக்கு அரசு இல்லை. நம்ம பேங்க்ல சேர்த்து வர சொல்றாங்க. பிள்ளைக்கு பணம் வருமா மாசம்? நீங்க முயற்சி பண்ணி விடுங்கம்மா. ஆமா, நம்ம அரசாங்கம் கல்விக்காக நிறைய செலவு பண்ணுவோம். இலவச கல்வி நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அது ஒரு பக்கம் போகட்டும். நம்ம பள்ளி கல்வித்துறை மூலமா இல்லந்தேடி கல்வின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுலேயும் பல சலுகைகள் செஞ்சுட்டு வர்றாங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காக அவங்க வேலை போட்டு தர்றாங்க.
ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வீடு வகுப்பு நடக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகுப்பு நடக்கிறது ஒன்ன மாதிரி பொண்ணு தான். +2 படிச்சவங்க, 10th படிச்சவங்க, 5வது 6வது படிச்சவங்க எல்லாமே இந்த வேலையை சேரணும். அதுக்கே அவங்களை தலைவியா போடுவோம் விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க வரணும். படிச்ச பொண்ணுங்க வந்தாதான் 10 பேர் பிள்ளைங்க கல்வி பயன்பெறுவாங்க இல்லையா? அதுக்காக சொல்லுவோம். நானே அயன் பண்ணிட்டு கிடக்கிறேன் ரோட்ல நின்று என்னெல்லாம் எப்படின்னு கேட்டுக்குவாங்க. செய்யும் தொழிலே தெய்வமா. நம்ம தொழிலை பத்தி கேவலம் பேசக்கூடாது. உனக்கு முன்னுரிமை உண்டு. ஒரு தொழில் என்ன தொழில் செய்யறவங்க தான் கடமையை கரெக்டா பண்ணுவாங்க. கரெக்ட். என்ன சொல்றாரு இவர் நம்ம பள்ளி கல்வித்துறை மூலியமா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. இவர்கிட்ட அணுகுனா பல இதை சொல்லி கொடுப்பாரு. உனக்கு பேங்கில் எப்படி அணுகிறது, பையனுக்கு எப்படி லோன் வாங்குறது, உங்க பையனை எப்படி படிக்க வைக்க முடியும், இப்படிங்கிற சேவையெல்லாம் தெளிவா சொல்லி கொடுப்பாரு. பொண்ணா பரவாயில்ல, யாரா இருந்தா ஏன்னா அவளுக்கு ஒண்ணு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னால கேட்காம இருக்கவும் முடியல. நான் ஒரு பொம்பளை, அதனால கேட்டா எதுவும் நினைச்சுக்குவாங்களோன்னு ஒரு பயமா வேற இருக்குது. முதல்ல நம்மளோட கஷ்டத்தை அடுத்தவங்க சொன்னாதான் அப்பா இல்லனே, அப்பா இல்லன்னா 4 பேர் தப்பா பேசுவாங்க. பொம்பளை வளர்க்கறது கஷ்டமே. அந்த நோக்கத்தை நம்ம இதே பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தா சொன்னோம்னா அதில் 4 பேர் நமக்கு உதவி செய்ய வருவாங்க. கவர்மெண்ட்ல என்ன லிங்க் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். பெண்கள் தாமா நாட்டின் கண்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது, நம்மளும் சொல்றோம். ஆகையினால பெண்கள் முன்னேற்றத்துக்கு நம்ம அரசு ரொம்ப பாடுபடுது. அதனால இதை நீங்க பயன்படுத்தணும். ரொம்ப பேர் தெரியாம இருக்காங்க. இதை மாதிரி ஒரு ஆபீசர்கிட்ட வந்தா, படிச்சவர்கிட்ட வந்தா அவர் தெளிவா உங்களுக்கு நடக்குவார். அந்த பயனை அடைஞ்சி நீங்க நல்லா இருக்கலாம். நாளைக்கு பாருங்க என்னோட பொண்ணு இந்திரா காந்தி மேடம் மாதிரி இங்கிலீஷ். அந்த நோக்கத்தை நம்ம இதே பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தா சொன்னோம்னா அதில் 4 பேர் நமக்கு உதவி செய்ய வருவாங்க. கவர்மெண்ட்ல என்ன லிங்க் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். பெண்கள் தாமா நாட்டின் கண்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது, நம்மளும் சொல்றோம். ஆகையினால பெண்கள் முன்னேற்றத்துக்கு நம்ம அரசு ரொம்ப பாடுபடுது. அதனால இதை நீங்க பயன்படுத்தணும். ரொம்ப பேர் தெரியாம இருக்காங்க. இதை மாதிரி ஒரு ஆபீசர்கிட்ட வந்தா, படிச்சவர்கிட்ட வந்தா அவர் தெளிவா உங்களுக்கு நடக்குவார். அந்த பயனை அடைஞ்சி நீங்க நல்லா இருக்கலாம். நாளைக்கு பாருங்க என்னோட பொண்ணு இந்திரா காந்தி மேடம் மாதிரி இங்கிலீஷ் அந்த அளவுக்கு பேசுறவங்க எல்லா நாடும் சுற்றி காட்டு வந்தவங்க. ஏன்னா முன்னாள் பெண் பிரதமருக்கு பேர் வாங்கினவங்க. பெண் பிரதமர் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே கண்கள்ங்கிறது முதல் பிரதமர்ல பேர் எடுத்தவங்க அவங்கதான். அந்த மாதிரி அவங்க அதாவது நம்ம வேற இதுல நல்லா படிச்சு வளரணும். இந்திரா காந்தியை சொன்ன பத்தியாமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட தியாகிகள், தேச பற்று உள்ளவங்க, தேசத்தை பாதுகாக்கிறவங்க பேரை நீ சொல்லியிருக்கேன். அதனால உங்க பிள்ளைங்க நல்லா வரும், நல்லா படிக்க வருமா. இவரை நாளைக்கு பாருமா. 2 மணிக்கு மத்தியானம் சாப்பிட்டு 2 மணிக்கு போல ரொம்ப நன்றி. போமாமா. கட்டி வச்சிருக்காங்க. சாப்பிடுங்க போடுங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். நானு வேலை ஓடிட்டு இருக்கா? ஏதோ பொழப்பு ஓடிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா. பிள்ளை என்ன செய்யறா? பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிருக்கிறேன். அவளுக்கு என்ன குறைச்ச? அரசு பள்ளிங்கிறதுனால எல்லாம் இலவசமா கொடுக்குறான்னு குடுக்குடுன்னு காலையில எழுந்திரிச்சு வர்றோம். சாயங்காலம் ஆனா லேட்டா வரோம். எனக்கு படிப்பு தான் முக்கியம் மெயினா நிக்கிறேன். நிறைய சலுகை இருக்காங்கல்ல, இந்த சலுகை இருக்கிறதுனால பொழைச்சுக்கிறாங்க. இல்லைன்னா அது கூட இல்லைன்னா என்ன பண்றது? புக்கு இங்க தேய்க்கும் வர சாப்பாடும் போறதுக்குமே சரியா இருக்குங்க. நீ கண்டிப்பான ஏதோ இருக்கிறதுனாலதான் பாத்து நம்ம இருக்கிறோம். என்ன அப்படின்னா ஊரை சுத்தாம படிக்கணும்னு நினைக்கிறாள். அது வரைக்கும் சந்தோஷம். பொம்பளை பிள்ளை எல்லாமே இந்த காலத்து இந்திரா காந்தி அம்மா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம். நல்லா படிச்சு இங்கிலீஷ் எல்லாம் பேசணும், 4 பேர் மதிக்கணுங்கிற மாதிரி நடந்துக்கணுங்கிறோம். கண்டிப்பான
அப்பா ஆத்தா இல்லைங்காம குறை இல்லாத அளவுக்கு படிப்பு நமக்கு சோறு போட்டாலே போதுங்க. கண்டிப்பா கல்வி என்னைக்கு கைவிடாது. அது அந்த கல்வி தாய்க்காக தானே நம்ம சந்தோஷப்படணும். அது இப்ப எல்லாமே ஆலோசனை கொடுக்குற அந்த சிஎம்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா உண்மையா இருக்கிறோமா அவ்வளவுதான். பேர் கிடைச்சா யாருக்கு பேர் கிடைக்க போகுது? எனக்கே கிடைக்க போகுது. டீச்சருக்கும் அந்த மேல உட்கார்ந்து இருக்கிற அவருக்கு தான் நல்ல பதவினால கேட்க போகுது. இது கடவுள் வந்து நல்ல ஆயுசியே பலமும் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். சரி நன்றி. தேங்க்யூ. அம்மா எங்கள் பள்ளியில் இது மாதிரி ஆண்டு விழாலாம் வைக்கிறாங்கம்மா. அந்த ஆண்டு விழாவுக்கு எல்லாருமே கலந்து பேசி எல்லோரும் முடிஞ்சு உதவி செய்வாங்க. இது இல்லாமல் பெண்களுக்குன்னு தனி சப்போர்ட் இருக்குது. டீச்சருங்க எல்லாருக்கும் ஆதரவு உண்டு. அதனால தான் இலவச பஸ் வேறு கொண்டு வந்தாங்கம்மா. இப்போ இந்த ஆண்டு விழாவில் நாடகம் இது மாதிரி போடுறாங்க. நானும் அதில் கலந்துக்கிட்டு அந்த ஆண்டு விழாவில் சிறப்பித்து நல்ல பேர் வாங்கணும், சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே இலவசமாக தாம்மா சொல்லித்தராங்க. கலந்துக்க மட்டும் நீ தாம்மா சப்போர்ட்டு கொடுக்கணும். எனக்கு நீ ஒத்துழைச்சா போதும்மா. என்னோடய திறமையை நான் தானம்மா வெளிக்காட்டணும். நீ தான் வெளிக்காட்டாமல் அப்படியே விட்டுட்ட.